அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். மார்கழி மாதம் பிறந்தாச்சுங்க. இந்த மார்கழி மாதத்துக்கு எத்தனையோ சிறப்புகளெல்லாம் உண்டுங்க. தனுர் மாதம் என்று இந்த மாதத்தை ஜோதிட நூல்களெல்லாம் சிறப்பாக வரவேற்கிறதுங்க. அதாவது குரு பகவானுடைய வீடாகிய தனுசிலே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் இந்த தனுர் மாதமாகிய மார்கழி மாதம். ஆமாங்க, இந்த மார்கழி மாதத்தில் தான் ஏகப்பட்ட திருவிழாக்கள், அதாவது மிக முக்கியமாக நம்முடைய ஆன்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய பல முக்கிய விழாக்கள், நம்முடைய ஆன்மாவுக்குரிய சில முக்கிய விரதங்கள் எல்லாமே அருமையாக அமைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம்தாங்க. பொதுவாக மார்கழி மாதத்துக்கு பல்வேறு சிறப்புகள் எல்லாமே உண்டுங்க. மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் வாயு மண்டலத்திலிருந்து மிக பரிசுத்தமான அந்த ஆக்சிஜன், அதான் நம்முடைய பிராணவாயுவானது பூமிக்கு மிக அருகிலேயே வருகிறதுன்னு நாசா விண்வெளி மையத்திலிருந்து, நம்முடைய விண்வெளி மையத்திலிருந்து, இஸ்ரோவிலிருந்தெல்லாம் அழகாக பல விதமான அறிஞர்களால், அறிவியல் அறிஞர்களால் கண்டறியப்பட்டுள்ளதுங்க. அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே, அதாவது மிக மிக முக்கியமான பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பேயே நம்முடைய முன்னோர்கள் மார்கழி மாதத்திலே அதிகாலையிலேயே எழுந்து இறைவன் மீது பக்தி பாடல்களை தெருவெங்கும் பாடி சென்றதெல்லாமே உண்டுங்க. இப்பொழுதும் பல முக்கியமான இடங்களில் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறைவனை நோக்கி பக்தி பாடல்கள் எல்லாம் இன்னமும் பாடி பரவசமடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை நாம் பார்க்குறோங்க. பொதுவாக மார்கழி மாதம் அப்படிங்கிறத சிலர்லாம் பீடை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பீடு மாதம், பீடுன்னா சிறப்பு, பீடு நடை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மாதம் தாங்க இந்த மார்கழி மாதம். அதை தவறாக சிலர்லாம் பீட மாதம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது பீடு நடை போடக்கூடிய மாதம், இறைவனை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய மாதம், இறைவன் நம்மை நோக்கி வரக்கூடிய மாதம், அதுதாங்க இந்த மார்கழி மாதம். ஜோதிட சாஸ்திரத்திலேயே 9வது மாதமாக இந்த மாதம் வருதுங்க காலபுருஷ தத்துவத்தில். அதே மாதிரி மாதங்களில் மார்கழி நான் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் ஆகிய கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ பகவத்கீதையிலே அற்புதமாக குறிப்பிடுகிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மாவாலேயே கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த மாதம் அப்படிங்கக்குள்ள இந்த மார்கழி மாதம் எத்தனை மகத்துவமானதுங்கிறது நமக்கு புரிய வருதுங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகர் எல்லா இடங்களிலும் திருவெம்பாவையாக எல்லாம் வல்ல சிவபெருமானை நோக்கி திருவெம்பாவை பாடல்கள் பாடி பரவசமடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடக்கூடிய மாதம், ஸ்ரீ ரங்கநாதரை நோக்கி எல்லா நாட்களிலும், குறிப்பாக மார்கழி மாதத்தினுடைய முழுமையான 30 நாட்களிலும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பெருமாளை நோக்கி அழகாக பாடி பரவசமடைந்த ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. திருப்பாவையும் திருவெம்பாவையும் மாறி மாறி இசைக்கக்கூடிய, சைவமும் வைணவமும் இணைந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் 16 என்றும் 16 வயதாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயர் தோன்றிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் மிருத்யுஞ்சி ஹோமம், அதாவது நோய் நொடி வராமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நாம் அந்த ஹோமம் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதெல்லாமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளுடைய அவதார மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இருக்குதுங்க. அதே போல் எல்லாம் வல்ல சிவபெருமான் அந்த தில்லை அம்பலத்திலே நடனமாடி வரக்கூடிய அற்புதமான ஆருத்ரா தரிசனம், அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆருத்ரா தரிசனத்தை காணக்கூடிய அந்த நிகழ்வு நிகழக்கூடிய அற்புதமான ஒரு நாள் கொண்ட மாதம் இந்த மார்கழி மாதம். தில்லையிலே சிதம்பரத்திலே வியாகரபாத முனிவரிலிருந்து பலவிதமான முனிவர்கள், தேவ புருஷர்களெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமானுடைய அந்த ஆனந்த நடனத்தை காணக்கூடிய ஆருத்ரா தரிசன மாதம் நிகழக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் தாங்க. அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் தான் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சீரும் சிறப்புமாக
எல்லா வகையிலுமே அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதே போல் ஆண்டாளுடைய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய பாவை நோன்பு அனுசரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குதுங்க. திருவெம்பாவை நோன்பு என்றும் பல நோன்புகள் இந்த மாதத்திலே அனுசரிக்கப்படுகிறதுங்க. திருத்தணியிலே, அதாவது எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அறுவடை வீடாகில் ஒன்றாகிய திருத்தணியிலே படி உற்சவம் செய்யப்படக்கூடிய மாதம். ஒவ்வொரு படிக்கும் சிறப்பாக மஞ்சள் குங்குமமிட்டு திருப்புகழ் பாடல்களெல்லாம் பாடி அழகாக படிகளை வழிபடக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு நிகழக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதே போல் இந்த மாதத்தில் தான் மகாபாரத யுத்தம் நிகழ்ந்த மாதம். அதனால தான் ஸ்ரீ பகவத்கீதையானது பிறந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு நிகழக்கூடிய மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. அதிகாலையில் காலையில் வாசல் தெளித்து கோலமிட்டு அதில் அதாவது மஞ்சள் பிள்ளையார் அல்லது பசுஞ்சான பிள்ளையாரும் பிடித்து வைத்து பசுஞ்சானத்தின் மீது பூசணிப்பூ பரங்கிப்பூவெல்லாம் வைத்து நம்முடைய தமிழர்களுடைய இந்துக்களுடைய அந்த சிறந்த ஒரு திருவிழா கொண்டாடப்படக்கூடிய நித்தம் அதிகாலையிலே எழுந்து வாசலிலே மங்களமான சின்னங்களை எல்லாம் அணிவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. பஜனை பாடல்கள், மார்கழி மாத பஜனை பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்கணுங்க. அதுக்கெல்லாம் காதுக்கு அந்த மகிமை, காதுக்கு தான் மகிமை, நமக்கும் மகிமை. அதே மாதிரி அந்த பஜனை பாடல்கள் பாடி வர்றவங்கள வணங்குறதும் நல்லது. நாமும் அந்த பஜனை பாடல்களோடு இருக்கிறவங்களோட கலந்துக்கிறதும் நல்லதுங்க. மார்கழி மாதத்திலே மதி நிறைந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருமையாக பெருமாளை நினைத்து பாடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. குறிப்பாக தொண்டரடி பொடியாழ்வார் அவருடைய அவதார மாதமாகவும் இருக்குது. ஸ்ரீ ரமண மகரிஷி, அதுக்கடுத்தது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள், இவங்கெல்லாம் இந்த மகான்கள் எல்லாம் தோன்றிய மாதம். அதுக்கடுத்து திருமலை பெரிய ஜீயர் அவருடைய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த மாதத்துக்கு ஏகப்பட்ட விசேஷம் உண்டு. சிவபெருமான் விஷம் உண்டு உலகத்தையே காத்தருளிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி கோவர்தனகிரி மீது இடையராது மழை பொழிந்து அப்போ கோகுலத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கஷ்டப்பட்ட நேரத்திலே கோவர்த்தன மலையையே குடையாக பிடித்து கோகுல கிருஷ்ணனாகிய பெருமாள் கோபாலர்களையெல்லாம் காத்தருளிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுடன் ஐக்கியமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. ஸ்ரீ வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனாருடைய குரு பூஜை நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. இந்த மாதத்தினுடைய அருமையை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அத்தனை அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம்தாங்க. மேஷராசிக்காரர்களை மார்கழி மாதம் முழுக்க சுக்கிரனும் புதனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ஏற்கனவே நீங்கள் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி சுமூகமாக முடிக்கலாங்க. 9ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட்டு முன்கோபத்தில் எந்த முடிவும் அவங்கள்ட்ட பேசியதும் எடுக்க வேண்டாம். அப்பாவுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் இந்த மாதம் முழுக்க வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். சின்னதாக உங்களுக்கு புது சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அடிக்கடி பழுதாயின் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால ஊர்
பொது காரியங்கள் எல்லாம் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் போய் வருவீங்க. பிரபலங்களும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேது பலம் கூடிக்கிட்டே போகிறதுனால பழைய கடன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. குடும்பத்திலேயும் வருமானம் அதிகரிக்குங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை மாணவனுக்காக ஏதாவது ஒரு வகையில் உதவுங்க. கல்வி கட்டணம் அல்லது உடை வாங்கி தர்றது, அது மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, மார்கழி மாதம் முழுக்க முழுக்க செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸுன்னு சொத்து விஷயமாக அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. பாகப்பிரிவினையும் சாதகமாக முடியுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடு போய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. உங்களுடைய யோகாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலர் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் ஈடுபடுவீங்க. அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து இந்த மாதம் முழுக்க உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்யுங்க. காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதி சுக்கிரன் தாங்க. அவர் டிசம்பர் 28 முதல் 8வது வீட்டை விட்டு விலகி 9வது வீட்டுக்கு வர்றதுனால அது முதல் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஜனவரி 4 முதல் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிற புதன் 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனோட வந்து உட்கார்றதுனால ஜனவரி 4 முதல் அழகு ஆரோக்கியம் அதிகமாகுங்க. தள்ளி போன காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை மற்றவங்களை நம்பி எதுவும் சொல்லி வைக்காதீங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரத்திலையும் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ திரும்பி வர மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சிரமப்படக்கூடாதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்களை புது வாடிக்கையாளர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்திலேயும் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனாலும்
வேலை சுமை இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பரிசு பாராட்டுகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணுங்க. வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் புதனும் சாதகமாக மாறுறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நிறைய நண்பர்களும் இந்த மாதம் முழுக்க வீடு தேடி வருவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கைகளை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தானம் தர்மம் ஏதாவது கொடுங்க. அதே போல் வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பிள்ளைகளால் கவலைகள், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களே, அப்படி இப்படின்னு நீங்கள் ஆதங்கப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த நிலைமை இன்னையிலேருந்து மாறுதுங்க. 5வது வீட்டை விட்டு விலகி சூரியன் 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால் இந்த மாதம் முழுக்க பிள்ளைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்க வேலையை நல்ல விதத்தில் கவனிப்பாங்க, பொறுப்பாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் தேடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6வது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அதிகாரிகளை பார்க்குறது அதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்குள்ளார அன்பு பாசம் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் இருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எது அப்படி இருந்தாலும் அஷ்டமத்து சனி வேறு நடந்துன்னு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் இந்த மாதம் முழுக்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக இருந்த எதிர்ப்புகள் அதையும் தாண்டி இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு, கேட்ட நேரத்தில் கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், லீவு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் போயிட்டு பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அமோகமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, மார்கழி மாதம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் மாதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 5வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணியுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லதுங்க. புறநகர் பகுதியில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குதா, இல்லை யாராவது ஆக்கிரமிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பூமிக்காரகன் யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்திலேயே மறைஞ்சு கிடக்கிறதுனால தான் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றது நல்லதுங்க. சகோதர வகையில் அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் 7வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாருங்க. அதனால் அது முதல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் புது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. சமயோஜித புத்தியால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவானின் பார்வை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால வீண் சந்தேகத்தால் கணவன்
கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 2ஆம் இடத்திலேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இருக்கிற உண்மையெல்லாம் எல்லாத்தையும் பேசின்னு இருக்க வேண்டாங்க. சில விஷயங்களை மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய முற்பகுதி சுமாராக இருக்கும், பிற்பகுதி லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சிலர் விடுப்பில் போகிறதுனால எல்லா வேலைகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டி இருக்குங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு மறவாமல் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வணங்கிறது, சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அதிர்ஷ்டகரமானதாக மாறுங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால 4விதத்திலும் உங்களுக்கு நல்லது செய்வாருங்க. மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. சுறுசுறுப்பாக இயங்கி பல முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது, புது வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் ஏதாவது வாங்கிறது, இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி இருக்கிற வீட்டை நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி முதல் சூரியனும் புதனும் ஒன்று சேர்றதுனால அது முதல் பணவரவு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ஆனால் டிசம்பர் 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6வது வீட்டில் போய் மறையிறதுனால அது முதல் வீண் செலவுகள், சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனால் வாடிக்கையாளர்கள்ட வீண் விவாதம் வேண்டாம். வேலையாட்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்கும். ஏன்னா உத்தியோகஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். பெரிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கால்களை இழந்தவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்க. அதுக்கடுத்தது உலர் திராட்சை தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாதமாக உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் கரைத்து உங்களை கோபப்படுத்தி பேச வைத்த இந்த சூரியன் இப்போது 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டார். பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3வது வீட்டில் வந்து உட்கார்ந்ததுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் இருந்த சண்டை சச்சரவு அதெல்லாமே மாறும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். பணம் கொடுத்த இடத்துலேருந்து வரமாட்டேங்குது, ஆனால் நாம் வாங்கின இடத்துலேருந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க பணவரவு உண்டு. நீங்கள் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இந்த மாதத்தில் தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. ஏன்னா சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால தாங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். அதிகாரமாக பேசி பல முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. அதே போல் புதனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. சிலருக்கு வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும்
வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. எல்லா வகையிலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவானும் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. மகளுக்கு பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலகி போன உறவினர்களும் விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் அமோகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தி எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரையாக்கி முன்கோபத்தில் எல்லார்ட்டையும் ஆவேசமாக பேச வைத்த சூரியன் இப்போது உங்களுடைய ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் அழகு ஆரோக்கியம் அதிகரிக்கும். படபடப்பு சிடுசிடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுவீங்க. உடம்பில் வலியெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அசிடிட்டி தொந்தரவுகள் அதெல்லாம் விலகி இந்த மாதத்தில் கொஞ்சம் அறுசுவையாக சாப்பிடவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல தான் இப்போ சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கண் பார்வை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்துக்கிறது நல்லது. கண்ணில் அடிபடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க. புது மொபைல் ஃபோன் அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய சொந்த பந்தங்களும் வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான வீடுகளில் புதனும் சஞ்சாரம் செய்கிறதுனால வெற்றி உண்டு. சிலருக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வேலை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கல்யாண விஷயமாக ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கீங்க. மறுபடியும் வந்து நல்ல ஒரு அமைப்பு கூடி வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க விறுவிறுப்பாகவே இருக்குங்க. அதிக லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது நீங்கள் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்து ஏகப்பட்ட நஷ்டங்களையும் செலவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் முழுக்க நீங்கள் வந்து காரம் உப்பு இதெல்லாம் சாப்பாட்டில் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். காய்கனிகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தருவதாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கண்ணெரிச்சல் அடிவயிற்று வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துங்க. மற்றபடி சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் நட்பு வட்டம் பெருசாகும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. என்ன அப்பப்போ கொஞ்சம் கோபப்பட்டு பேசுவீங்க. அது பாசத்தால் அன்பால் அக்கறையால் கூட அந்த கோபம் இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகம்
அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் ஏற்கனவே மறைஞ்சு தான் கிடக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நட்பு வட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரணும்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் போய் பார்ப்போம், அப்போ தான் அவங்கள நல்வழிப்படுத்தலாங்கிற சூட்சுமத்தை இந்த மாதத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்லைங்க, ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உதவுங்க. கொய்யாப்பழம் தானமாக கொடுங்க. மார்கழி மாதம் மன அமைதி தருவதாக மாறுங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய யோகாதிபதிகளாகிய சுக்கிரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் இளமையாகிட்டே போகிறீங்க ன்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் உங்களை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நிம்மதியாக தூங்க முடியலை, சாப்பிட முடியலை, வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ தான் என்னால் ஓய்வெடுக்க முடியுமோ தெரியலையேன்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு அலுப்பு சலிப்பு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி 8க்குரியவனாகிய சூரியன் 12ல் வந்து உட்கார்ந்ததுனால திடீர் பண வரவும் உண்டுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பிள்ளைகளால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சு நடந்துப்பாங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்ச இடத்த விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக புதன் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாழை பழம் தானமாக கொடுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மார்கழி மாதம் அமோகமாக இருக்குங்க. கும்ப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல அழகாக சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குதுங்கிறத நீங்கள் உணர முடியும். பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வெறுப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் பாசமாக அன்பாகவும் இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுனால பழைய கடன், அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு குறைந்த வட்டியில் உங்களுக்கு பண உதவி கிடைச்சி பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. புது வீடு மன வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கை ஓங்கி இருக்கும். இனிமேல் நாம் பொறுத்து கையடக்கி கை கட்டி போனோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் குரல் கொடுத்து அதிகமாக
பேசுவீங்க. உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக சூரியன் இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. சிலர் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. புண்ணிய யாத்திரைகளும் நீங்கள் வட இந்தியா அதுபோல் போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் கும்பிட்றது நல்லதுங்க. துணிகள் வாங்கி புது துணிகள் வாங்கி தானமாக கொடுங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரைகள் கொடுங்க. மார்கழி மாதம் அமோகமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற சேமிப்புகளை எல்லாம் கரைச்சி பணத்தட்டுப்பாடு பல விதங்களில் தொந்தரவுகள்லாம் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 10வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்பாவுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவு, மருத்துவ செலவுகள் அதெல்லாம் சரியாகி அப்பா இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பாருங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்துருக்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் வெளிநாடு போய் வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுவீங்க. புரிதல் வர தொடங்குங்க. பிள்ளைகளாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருங்க. யாருக்கும் உறுதிமொழியெல்லாம் தர வேண்டாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பெரிய பதவிகளெல்லாம் தேடி வருங்க. திடீர் பயணங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். மகனுக்கு நல்ல மணமகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு மறவாமல் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை நீங்கள் வணங்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி பேரிச்சம்பழம் நீங்கள் தானமாக கொடுங்க. ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் பொருளுதவி செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த மார்கழி மாதம் மகிழ்ச்சியை அள்ளித்தரும் மாதமாக உங்களுக்கு அமையுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் மார்கழி மாதம் உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்குவதோடு செல்வங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.